வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோவில் ரஷ்யாவை சேர்ந்த ஒரு அதிசயமான சிறுவனை பற்றி பார்க்கப் போகிறோம். அவன் பெயர் பொரிஸ்கா கிரியானோவிச். இந்த சிறுவன் உலகம் முழுவதும் பிரபலமானதற்கு காரணம் ஒன்றே ஒன்று. அவன் சொன்ன ஒரு அதிர்ச்சி தரும் கூற்று: நான் பூமியிலிருந்து அல்ல, நான் செவ்வாய் கிரகத்திலிருந்து வந்தவன். ஆமாம், கேட்டாலே ஆச்சரியமாகத்தான் இருக்கும். அவன் சொன்ன கதைகள் உண்மையா, அல்லது இது ஒரு மேதையான குழந்தையின் கற்பனையா? அறிவியல் என்ன சொல்கிறது? இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரை கண்டிப்பா பாருங்க. நாம் இப்போது 2007ஆம் ஆண்டுக்கு போகிறோம். அப்போது பொரிஸ்கா வயது வெறும் 11 ஆண்டுகள். அவன் பள்ளிக்கு போகவில்லை, எந்த தேர்வும் எழுதப் போகவில்லை. பொரிஸ்கா 1996ஆம் ஆண்டு ரஷ்யாவில் உள்ள வோல்ஸ்கி என்ற நகரத்தில் பிறந்தவன். பிறகு அவன் வளர்ந்தது வோல்கோகிராட் என்ற நகரத்தில். அவனுடைய அம்மா ஒரு மருத்துவர். அவள் மிக சிறிய வயதிலேயே தன் மகனிடம் சாதாரண குழந்தைகளிடம் இல்லாத அபாரமான திறமைகள் இருப்பதை கவனிக்கிறாள். சில மாதங்கள் வயதிலேயே பொரிஸ்கா பேச ஆரம்பித்ததாக அவனுடைய அம்மா சொல்கிறார். 1.5 வயதில் அவன் வெண்ணி படிக்கத் தெரிந்தான், வரையத் தெரிந்தான், ஓவியம் வரைந்தான். இது உண்மையிலேயே நம்ப முடியாத விஷயம். பள்ளியில் உள்ள ஆசிரியர்களும் இந்த சிறுவன் சாதாரணமல்ல என்பதை உணர்ந்தார்கள். அவன் பல மொழிகளை எளிதாக கற்றுக்கொண்டான். அவனுக்கு அசாதாரண நினைவாற்றல் இருந்தது. ஒருமுறை ஒரு கேம்பிங் பயணத்தின் போது பொரிஸ்கா மூத்தவர்களுடன் பேசுவதை கேட்டு வோல்கோகிராட் பல்கலைக்கழக பேராசிரியர் ஒருவர் அவனை பார்த்து மெய்மறந்தார். ஆனால் அனைவரையும் ஆச்சரியப்படுத்திய விஷயம் வேறு. பொரிஸ்காவுக்கு செவ்வாய் கிரகம், விண்வெளி, கிரகங்கள் பற்றி அபாரமான அறிவு இருந்தது. யாரும் அவனுக்கு இது பற்றி முறையாக கற்றுக் கொடுக்கவில்லை. ஆனாலும் அவன் சொன்ன தகவல்கள் மிகவும் ஆழமானவை. இதனால் இந்த குழந்தை நிச்சயம் ஒரு மேதை என்று எல்லோரும் நம்பினார்கள். ஒரு நாள் பொரிஸ்கா ஒரு கூற்றை சொன்னான். அது அவனுடைய வாழ்க்கையையே மாற்றியது. அவன் சொன்னது: நான் மனிதன் அல்ல, நான் பூமியிலிருந்து வந்தவன் அல்ல, நான் செவ்வாய் கிரகத்தில் பிறந்தவன். அவன் சொன்னபடி செவ்வாய் கிரகத்திலிருந்த ஒரு இனத்தை சேர்ந்தவன் அவன். அந்த இனம் இப்போது அழிந்துவிட்டதாகவும் கூறினான். இந்த கூற்றுகள் உலகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தின. ஒருபுறம் பொரிஸ்கா மிகப்பெரிய புகழ் பெற்றான். மறுபுறம் அவனுடைய மனநிலையைப் பற்றி சந்தேகம் எழுந்தது. சிலர் அவனை பொய்யன், கேலிக்குரியவன், கற்பனை பேசுபவன் என்று விமர்சித்தார்கள். ஒரு 11 வயது சிறுவன் IQ 200 இருக்கலாம், ஆனால் செவ்வாய் கிரகத்திலிருந்து வந்தேன் என்று எப்படி சொல்கிறான் என்று கேள்வி எழுப்பினார்கள். ஆனால் பொரிஸ்கா யாருடைய விமர்சனத்திற்கும் பயப்படவில்லை. அவன் தொடர்ந்து செவ்வாய் கிரகத்தை பற்றியும் அங்கே இருந்த வாழ்க்கை பற்றியும் பேசினான். அவன் சொன்ன சில விஷயங்கள்: மார்சியன்கள் 2 மீட்டருக்கு மேல் உயரம், கார்பன் டை ஆக்சைடை சுவாசிப்பார்கள், 35 வயதில் முதிர்வு நிற்கும், பண்டைய எகிப்தியர்களுடன் தொடர்பு இருந்தது. அவன் சொன்னபடி கிசாவின் ஸ்பிங்ஸ் மனித உலகத்தின் ரகசியத்தை மறைத்திருக்கிறது. பொரிஸ்கா சொல்வதுபடி அவன் மட்டும் மார்சியன் அல்ல, பல இண்டிகோ குழந்தைகள் பூமியில் பிறந்துள்ளனர். அவர்கள் எல்லோருக்கும் ஒரே பணிதான்: மனித குலத்தை ஒரு அணுப்போர் அழிவிலிருந்து காப்பாற்றுவது. அவன் சொல்வதுபடி செவ்வாய் கிரகமே ஒரு அணுப்போரால் அழிந்தது. இந்த கதைகள் சிலருக்கு நம்பிக்கையையும் சிலருக்கு சந்தேகத்தையும் கொடுத்தது. மீடியா, அரசாங்கம் வரை அவனை கவனிக்க ஆரம்பித்தது. இந்த அழுத்தத்தை ஒரு குழந்தையால் தாங்க முடியவில்லை. அவனுடைய பெற்றோர் அவனை பாதுகாக்க வேறு நகரத்திற்கு அழைத்துச் சென்றார்கள். ஒரு நாள் பொரிஸ்கா மறைந்துவிட்டான். பல ஆண்டுகள் கழித்து பொரிஸ்கா மீண்டும் வெளியில் வந்தான். இப்போது அவன் 27 வயதான ஒரு பெரிய மனிதன். இன்றும் அவனுடைய கதைகள் பலரை கவர்கின்றன. உண்மையா, பொய்யா? எது எப்படி இருந்தாலும் பொரிஸ்கா இன்னமும் ஒரு மர்மம்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.